ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பம் முதல் இறுதி வரை முழு வரலாற்றையும் ஒரே ஒரு இறையியல் பார்வையில விளக்க முடியுமா? கடவுளின் படைப்பு அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான். வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். ஆமா, இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. எப்படி ஒரு புத்தகம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எல்லாத்தையும் விளக்க முடியும்? கேட்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல. சரி, வாங்க இதோட அடிநாதத்திலிருந்து ஆரம்பிப்போம். சரி, முதல் பகுதி ஒரு நல்ல மற்றும் மகிமையான படைப்பு, அதாவது அடித்தளம். இந்த நூலோட பார்வை என்னன்னா, இந்த உலகம், இந்த படைப்பு ஏதோ தற்செயலா நடந்தது இல்லையாம். அதுக்குள்ள கடவுளோட ஒரு முத்திரை இருக்கு. அது இயல்பாவே ரொம்ப நல்லது. அப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இயங்குதுன்னு சொல்லுது. என்ன நோக்கம்? கடவுளை மகிமைப்படுத்துறது தான். இதுதான் இந்த முழு இறையியல் கதைக்குமான ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப பாருங்க, இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் விளக்கிடும். அவரிடம் இருந்தும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் சகலமும் உண்டாயிருக்கிறது. சிம்பிளா சொன்னா எல்லாத்தோட ஆரம்பமும் கடவுள்தான், முடிவும் கடவுள்தான். இதுதான் இந்த இறையியலோட அஸ்திவாரம். அடுத்து பகுதி 2க்கு போலாம். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. இப்ப கதை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருது. ஆபிரஹாம்ல ஆரம்பிச்சு அவரோட மகன் ஈசாக்கு, அப்புறம் பேரன் யாக்கோப்புன்னு போகுது. இவங்க 3 பேரும் ஒரு தெய்வீக வாக்குறுதியோட தொடர்ச்சியா பார்க்கப்படுறாங்க. இதுதான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கே அடித்தளமா அமையுது. இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நித்திய உடன்படிக்கை. இது ஏதோ ஒரு சாதாரண அக்ரிமெண்ட் மாதிரி இல்ல. இது கடவுளுக்கும் ஆபிரஹாமோட சந்ததிக்கும் நடுவுல ஒரு ஸ்பெஷல் உறவு உருவாக்குற ஒரு நிரந்தரமான வாக்குறுதியா அந்த நூல் சொல்லுது. அடுத்தது பகுதி 3. இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வருது. ஒரே கடவுள், ஆனா 2 பாதைகள். இங்கதான் ஒரு முக்கியமான முரண்பாடு வருது. 2 மதங்களுமே ஆபிரஹாமோட ஒரே கடவுளை தான் வணங்குறாங்க. ஆனா இயேசுவ மெசியா, அதாவது உலக மீட்க வந்தவர்னு கிறிஸ்தவ நம்புது. இதுதான் இந்த 2 பாதைக்கு நடுவுல இருக்கிற முக்கியமான வேறுபாடுன்னு இந்த நூல் சொல்லுது. அதாவது இந்த கருத்து வேறுபாடு ஏதோ சரித்திரத்துல முடிஞ்சு போன விஷயம் இல்ல. அது இன்னைக்கும் இந்த 2 மதங்களுக்கும் இடையிலான உறவுல ஒரு கடவுள் காரணியா இருக்கு. தீர்க்கப்படாத ஒரு இறையியல் கேள்வியா தொடருதுன்னு இந்த நூல் முன்வைக்குது. சரி, அடுத்த பகுதி இயேசுவில் ஒரு புதிய உடன்படிக்கை, கதையின் உச்சகட்டம். இந்த இறையியல் கட்டமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி, அந்த சந்ததி வேற யாரும் இல்ல, இயேசுதான். தாவீதோட வம்சத்துல வர்றது, உயிர்த்தெழுந்தது, இது எல்லாமே அவர்தான் அந்த வாக்குறுதியோட நிறைவேற்றம்னு நிரூபிக்கிறதா இந்த நூல் வாதிடுது. இந்த எம்மாவு சாலை கதை இதுல ஒரு முக்கியமான திருப்புமுனையா காட்டப்படுது. உயிர்த்தெழுந்த இயேசு வேதத்தை விளக்கி அந்த அப்பத்தை பிக்கும்போது சீடர்களோட கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இது வெறும் சாப்பாடு பகிர்ந்துக்கிற விஷயம் இல்ல, ஒரு பெரிய தெய்வீக வெளிப்பாடு நடந்த தருணமா இங்க சித்தரிக்கப்படுது. இங்கதான் இந்த இறையியல் அதோட உச்சத்தை தொடுது. இயேசு தன்னை வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம்னு சொல்றார். இதோட அர்த்தம் என்னன்னா, மனுஷங்களுக்கு முடிவில்லாத வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு புதிய உறவுக்கு அவரே ஆதாரம்னு தன்னை நிலைநிறுத்துறார். அப்போ இந்த புதிய உடன்படிக்கைங்கிறது பழைய சட்டங்களை பத்தி இல்ல, பாவ மன்னிப்புக்காக இயேசு மேல வைக்கிற நம்பிக்கையை மட்டுமே அடிப்படையா கொண்டது. இந்த நூலின்படி இது ஒருத்தருக்கு ஒரு புதிய பிறப்பு அனுபவத்தையே கொடுக்குது. இப்போ கடைசி பகுதிக்கு வர்றோம். வாக்குறுதி அளிக்கப்பட்ட வருகை, அதாவது எதிர்காலம். இந்த இறையியல் பார்வை என்ன பண்ணுதுன்னா, முழு மனித வரலாற்றையும் 7 தனித்தனி காலங்களா பிரிக்குது. அப்பாவித்தனம், மனசாட்சி, சட்டம்னு ஒவ்வொரு காலத்திலையும் கடவுள் மனுஷங்க கிட்ட ஒவ்வொரு விதமா இடைப்பட்டதா சொல்லுது. இந்த கட்டமைப்பு படி பார்த்தா நாம இப்போ கிருபை அப்படிங்கிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கட்டமைப்போட முடிவு இதுதான். எப்படி இயேசுவோட முதல் வருகை பத்தின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நடந்துச்சோ, அதே மாதிரி அவரோட 2ஆம் வருகை பத்தின வாக்குறுதியும் கண்டிப்பா நிறைவேறும். இதனால வரலாறுங்கிறது சும்மா திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு வட்டம் இல்ல, அது ஒரு குறிப்பிட்ட இலக்கம் நோக்கி போற ஒரு நேர்கோட்டு கதை. இது நம்மள ஒரு முக்கியமான இறுதி கேள்வியில கொண்டு வந்து நிறுத்துது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லாமே இப்படி தெளிவா வரையறுக்கப்பட்ட ஒரு வரலாற்று பார்வையை ஒருத்தர் ஏத்துக்கிட்டா, அது அவருடைய எண்ணிய நம்பிக்கை, வாழ்க்கை நோக்கம், இதெல்லாம் எப்படி வடிவமைக்கும் யோசிச்சு பாருங்க.